சமையல். இதுவரைக்கும் நான் கொடுத்த ரெசிபிஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள போகலாங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் தயாரிக்கிற எல்லா பொடி வகைகளுமே இந்த லிஸ்ட்டில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி நம்ம கமகமாக இடியாப்ப பிரியாணிங்க கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்ததாக மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக போட்டலாம். இந்த 2 ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. ஊறுகாய்னாலே தயிர் சாதத்துக்கு தான் தொட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி இடியாப்ப வெஜ் பிரியாணி இதெல்லாம் செய்கிறப்ப சைடில் வச்சு கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்டா அதோட சுவையே தனிங்க. இந்த வித்தியாசமான இடியாப்ப வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்ப பிரியாணி பண்ணுறதுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்கலாங்க. நான் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்ப மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த இடியாப்ப மாவு கையில் இருந்தால் இடியாப்பம் பண்ணலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், பால் கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செய்யலாங்க. நான் இப்போ தேவையான அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் விட்டுருக்கேங்க. நம்ம ஒரு கரண்டி காம்பு அப்படி இல்லைன்னா ஒரு மர ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பக்கத்துலேயே கை நாளைக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் இடியாப்ப அச்சில் போட்டுக்கலாம். இனிமேல் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிட வேண்டியது தாங்க. இப்போ நான் இடியாப்பம் பிழியறதுக்கு இட்லி பானை அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இப்போ இதில் நம்ம பொறுமையாக ஒவ்வொரு குழியாக பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியே பிழியலாம். அப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே தட்டு ஃபுல்லாகவே அப்படியே ரவுண்டாக சுற்றி விடுறதா இருந்தாலும் நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க. இப்போ இது வெந்து வரட்டுங்க. 3 நிமிஷங்க. இடியாப்ப மாவு வெந்நீர்லேயே நல்லா வெந்துடும். 3 நிமிஷத்தில் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நான் இந்த மாதிரியும் பிழிஞ்சிருக்கேன். சாதாரணமாக தட்டில் சுற்றி விட்டும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நான் நல்லா ஆற வச்சுட்டு தான் இடியாப்ப பிரியாணி பண்ண போகிறேங்க. நம்ம சாயங்காலம் செய்கிறதா இருந்தால் காலையிலே கூட இடியாப்பம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதே மாதிரி இதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துருக்கேங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க. கூடவே காலிஃப்ளவரும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இதை வேக வச்சிடலாங்க. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ கையை நல்லா நனைச்சிட்டு இப்படியே லைட்டாக உதுத்தி விட்டிங்க அப்படின்னாவே கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ரொம்ப தூளாக உதுத்துறாதீங்க. நம்ம பெரட்டுறதுலையே நல்லா உதிர்ந்து வந்துருங்க. இப்போ நம்ம ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்குங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் தாளிப்புக்கு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நறுக்கினதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது கண்ணாடி பதம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம், புதினாவும் சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சள் தூள் 2 சிட்டிகை மட்டும் போட்டுக்கலாங்க. கூடவே தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். நான் குக்கரில் இன்றைக்கி சவுண்டு விட்டு தான் வேக வச்சேங்க. லைட்டாக தண்ணி தெளித்து லேசாக உப்பு மட்டும் காயில் பிடிக்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக நான் பிரியாணி மசால் சேர்த்துருக்கேங்க. அந்த வேக வச்ச காயை போட்டு பெரட்டும் போது இப்போ பிரியாணி மசாலும் சேர்த்து பெரட்டிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இடியாப்பத்தில் உப்பு போட்டு பிசையல, அதனால் இப்போ தேவையான உப்பு நான் இதுலேயே சேர்த்துட்டேங்க. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடணுங்க. நம்ம குக்கர்லேயும் காயை வேக வச்சுருக்கோம். இந்த மாதிரி வதக்கிறதுலையுமே காய் நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் விட்டுக்கலாங்க. நான் தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டி பாலாகவே எடுத்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் நம்ம எதுக்கு விடுறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடியாப்பத்தை போடும்போது நல்லா பிரிஞ்சு வரும், உதிராக வரும், அதுக்காக விடுறோம். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா நீங்கள் தண்ணி கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை சேர்த்துடலாம். கண்டிப்பாக ஆறுன இடியாப்பம் தான் இதுக்கு சேர்க்கணுங்க. இப்போ இது ஒரு பக்கம் நான் சேர்த்துட்டேன். இந்த காலிஃப்ளவரை பாருங்கள் போட மறந்துட்டேன் வெந்நீரில் போட்டு வச்சதை. அதனால் நல்லா வேக விட்டுட்டு அதில் சேர்த்துற போகிறேங்க. நல்லா வேக வச்சு தண்ணியை இருத்துட்டேன். அதனால் இப்போ இதில் சேர்த்துட்டேன். ரெடி பண்ணிவிட்டேன், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு மறுபடியும் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அந்த தேங்காய் பால் குழகுழப்புலேயே நல்லா பிரிஞ்சு வந்துருங்க இந்த இடியாப்பம்.
அந்த இடியாப்பத்தில் ஈரத்தன்மை சேரும்போது நம்ம மெதுவாக பெரட்டி விடும்போது இந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் குட்டி ஸ்பூனாக இருக்கனால 2 ஸ்பூன் விடுறேன். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா உதிராக வந்துருச்சு பாருங்களேன். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பிச்சுட்டெல்லாம் போட வேண்டாம். நம்ம பெரட்டுறதுலேயே வந்து அது நல்லா உதிர்ந்து வந்துடுங்க. இப்போ ஒரு அரை எலுமிச்சம் பழம் பிழிஞ்சுக்கிறேங்க. குட்டி பழமாக தான் நான் அரை பழம் பிழிகிறேன். அந்த புளிப்பு சேரும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இடியாப்பம் பிடிக்காத குழந்தைங்கள்லாம் கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவியாச்சுன்னா நம்மளோட இடியாப்ப பிரியாணி ரெடிங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. பிரியாணி டேஸ்ட், ஏன்னா நம்ம பிரியாணிக்கு உண்டான அவ்வளோ பொருட்களும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரொம்பவே அருமையாக வந்திருக்குங்க. இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம உடனடி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் நான் ஏன் உடனடி மாங்காய் ஊறுகாய்ன்னு சொல்கிறேன்னா, நம்ம போட்ட உடனேவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நம்ம வெயிலில் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3-4 மாதம் வரைக்குமே நமக்கு கெடாமையும் இருக்கும். நான் இந்த மாதிரி ஊறுகாய் மாங்காய் தான் வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு மாங்காய் தான் வாங்கிட்டு வந்தேங்க. இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிடணுங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக தான் நறுக்கியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொடி பண்ணணுங்க. நான் மாங்காயை நறுக்கிட்டு அந்த பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பொடிக்கு வந்து கடுகு வெந்தய பொடிங்க. கடுகு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணுங்க. கடுகு சடச்சடான்னு சவுண்டு வரும்போதே அந்த வெந்தயமும் செவந்து வந்துடும். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். இப்போ நான் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த பொடி கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா மிக்சியில் கொஞ்சமாக அரைக்க முடியாது. இப்போ மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி பொடி பீஸாக தான் நான் இன்றைக்கி நறுக்கியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கையில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கல் உப்பு தான் லேசாக சூடு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ 3 டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி கடுகு வெந்தய பொடியும் இப்போ 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. மீதியை வந்து ஊறுகாய் எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தனி மிளகாத்தூளும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் கலர் இருந்தால் தானே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டால் போதுமானதுங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சாதாரண தூள் உப்பு சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேங்க. ஒரு வாணலி ஏற்றிட்டு இப்போ நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு இப்போ வாணலியில் சேர்த்துட்டேன். இப்போது கடுகு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முழுசாக சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கடுகு சடச்சடன்னு வெடிக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா இதை ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஊறுகாய் கலவையில் சேர்க்கணுங்க. கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் தான் வந்து இந்த ஊறுகாய்க்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ். அதனால் வந்து இந்த எண்ணெயுமே வந்து நம்ம ஊற்றுறதை பொறுத்து தான் வந்து ஊறுகாய் கெடாமல் இருக்குங்க. அதனால் இந்த பொருட்கள் எல்லாமே ஊறுகாய் செய்யும்போது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணுங்க. இப்போ இதை நல்லா இதில் ஊற்றுறதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எண்ணெய் இருக்கிறதே தெரியாது. இதை அப்படியே ஸ்பூனில் மட்டைப்படுத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் மேலாப்பில் கசிஞ்சு வருங்க. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எண்ணெய் அந்த மாதிரி கசிஞ்சு வந்தால் தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுற ஸ்பூனில், கரண்டியில் எதுலேயுமே வந்து கண்டிப்பாக ஈரம் இருக்கவே கூடாதுங்க. பாருங்கள், இப்போவே உங்களுக்கு அந்த எண்ணெய் ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வர்றது தெரியும். இதை நம்ம வந்து 2 நாள் வெயிலில் வச்சுக்கலாம். வெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேசான வாயில் துணியில் நம்ம கவர் பண்ணிடணுங்க. நீங்கள் இப்போ உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் 2 நாள் வெயிலில் வச்சுருங்க. காலையில் வச்சுட்டு சாயங்காலம் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் மறுநாளும் அதே மாதிரி காலையில் வச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 நாள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஊறுகாய் வந்து 3-4 மாதத்துக்கு கெடவே கெடாதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நான் 2 நாளாக வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. என்னங்க, ஊறுகாயை பார்க்கும்போதே அப்படியே வாயில் நீர் ஊறுது இல்லையா? அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஊறுகாய். எங்கள் பொண்ணு, மாப்பிள்ளை எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஊறுகாய் அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் மாங்காய் சீசன் தான் இல்லைங்களா, அதனால் நல்ல ஊறுகாய் மாங்காய் புளிப்பு மாங்காயில் போடுங்க. கிளிப்பூக்கு மாங்காயில் போட்டால் அந்த அளவுக்கு தாங்காதுங்க. அதனால் ஊறுகாய் மாங்காயாக பார்த்து தேர்வு செஞ்சு போடுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் இருந்தாலும் அது வருஷத்துக்கே கிடவே கிடாதுங்க. நீங்கள் வெளியில் வச்சா கூட கிடாது. அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்ச ஊறுகாயை கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஜாடியில் தான் ஸ்டோர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம கலக்கும் போதும் கண்ணாடி ஜாரில் இல்லைன்னா ஜாடி செராமிக் பவுல் இதில் தான் கலக்கணுங்க. என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்ச இந்த இடியாப்ப பிரியாணியும் இந்த மாங்காய் ஊறுகாயும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.